வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை ஒன் பை ஒன்னா வந்துக்கிட்டே இருக்கு? ஒரு பிரச்சனை இப்போ தான் முடிஞ்சிச்சு, நிம்மதியாக பெருமூச்சு விட்டேன். கொஞ்ச நேரத்தில் இன்னொரு பிரச்சனை வருது. கடன் அடையும் நினச்சேன். சரி, கடன் அடைக்கிறதுக்காக எவ்வளோ முயற்சி செஞ்சு எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சேன். அந்த கடன் அடைஞ்சிருச்சு. ஆனால் இன்னொரு கடன் உருவாயிடுச்சு. இது போல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ஒன்று போய் இன்னொன்று வந்து ரெடியாக வந்துக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை வந்து ஈஸியாக வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நான் மட்டும் ரொம்ப நாளாக இதே போல் தொடர்ந்து கடன் பிரச்சனையாலும் தொடர்ந்து ஒரு போராட்டத்து மேலே போராட்டத்தையும் கடந்து கடந்து போயிட்டே இருக்கேன். இதுக்கு ஒரு எண்டே கிடையாதா? எனக்கு மட்டும் ஏன் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது? இது போல் எண்ணங்கள் உங்கள் மனசில் ஓடிட்டு இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோ. கடவுள் உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய விதமான அற்புதங்களை செய்வதற்கு முன்பாக சில அறிகுறிகளை காட்டுவார். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அறிகுறிகள் பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் எப்படி இந்த கரண்ட் போன பிறகு கண்ணுக்கு தெரியாமல் இருக்குமோ அது போல் நம்ம கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அத்தகைய அறிகுறிகள் என்ன என்பதை கண்டறிந்து கொள்வதை பற்றி நிறைய விதமான வீடியோஸ் நான் போட்டுட்டு வரேன். அந்த வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் பயன் பெற்றிருக்கிறார்கள். அவங்க வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறது. அவங்களோட டெஸ்டிமனிலாம் கமெண்ட்ஸில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நடந்த அதே அற்புதம் உங்கள் வாழ்க்கை நடக்கும். உங்களுடைய சிந்தையின் மூலமாக நிறைய விதமான விஷயங்கள் செய்ய முடியும். உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் வடிவமைக்க முடியும். ஒரு டைம் மிஷின் உங்கள் கையில் கிடச்சிச்சின்னா ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் நான் எப்படி இருப்பேன் நீங்கள் போய் பார்த்துட்டு வரலான்னு நீங்கள் யோசிப்பீங்க இல்லையா? அதே போல் உங்கள் சிந்தையில் நீங்கள் அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு எப்படி இருப்பீங்க, இல்லாட்டி அடுத்த வருஷமே நீங்கள் எப்படி இருப்பீங்கிறத சிந்திக்க முடியும். அது மட்டும் கிடையாது, அந்த சிந்திக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நடைமுறையில் அது கொண்டு வர முடியும். அத்தகைய ஈர்ப்பு சக்தி கொண்டது தான் உங்களுடைய சிந்தை. நமக்கு டைம் மிஷின் இருந்து நான் சொல்லும்போது உங்களுக்கு புதுசாக தெரியும். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் இது எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பயம் வரும் பொழுது, உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து பணம் கட்ட முடியலைங்க, 2 இஎம்ஐ டியூ கட்டலை, அல்லது ஒரு கடன் கட்டாமல் விட்டுட்டீங்க, அடுத்த வருஷம் நான் எப்படி இருப்பேன், அடுத்த மாதம் எப்படி இருப்பேன்ட்டு இந்த பயமானது டைம் மிஷின் போல் உங்களை அந்த அடுத்த மாதத்துக்கு கொண்டு போயிடும். இப்படி கட்டலைன்னா என்ன ஆகும், இப்படி உங்களை வீட்டிலலாம் வந்து திட்டுவாங்களே, எல்லாரும் உங்களை அவமானப்படுத்துவாங்களே, இந்த பணத்தை கட்டலை இவனு கேட்பானே, இப்படி ஆயிடுச்சுன்னா அப்படி ஆயிடுச்சுன்னா, என் ஃப்ரெண்டுக்கெலாம் இப்படி ஆயிடுச்சு. இது போல் இந்த டைம் மிஷின் விஷயத்தை இந்த எதிராளியானவன் பயத்தை கொண்டு வந்து இந்த டைம் மிஷின் கொண்டு வந்து உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் மாற்றி கொண்டு இருக்கிறான். கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். அத்தகைய அற்புதங்கள் என்ன என்பது பற்றி உங்களுக்கு தெரிவதற்கு முன்பாகவே உங்கள் எதிராளிக்கு நன்றாக தெரியும். அதை தெரிந்து கொள்ளக்கூடாது. எப்பொழுது இந்த பிரச்சனையிலே கொண்டு வருவதற்காக சில தந்திரங்கள் வேலை செய்வார். அதில் நம்பர் 1 தந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது கிடைக்கவே கூடாது, நீங்கள் மேலேயே வரக்கூடாது, எப்பொழுது இந்த பிரச்சனையிலேயே தான் இருக்கணுன்றது உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி ஒரே இடத்துல கொண்டு வருது. உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு மிக்சி இருக்குது. அந்த மிக்சி நல்லா தேங்காய் பார்த்து அது நல்ல விஷயமாக ஜூஸ்லாம் போட்டு நல்லா யூஸ் பண்ணிட்டு இருந்த மிக்சி திடீர்னு ஒரு கசப்பான ஒரு விஷயம், திடீர்னு அந்த மிக்சியில் இருக்கிற நல்ல விஷயத்தில் எடுத்துகிட்டு கல் நிறைய விதமான கசப்பான பொருட்கள்லாம் போட்டு நீங்கள் பாவக்காய்லாம் போட்டு அரைச்சிடுறீங்க, கல் மண் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடுறீங்க. மிக்சி ரொம்ப டேமேஜ் ஆன ஒரு சூழ்நிலை இருக்குது. திடீர்னு இது போல் மோட்டிவேஷன் விஷயங்களை கேட்குறீங்க, கடவுள் நமக்கு செய்வார் நீங்கள் நம்பும் பொழுது என்ன பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொட்டிடுறீங்க, வாஷ் பண்ணுறீங்க, 10 தடவை வாஷ் பண்ணுறீங்க, பக்காவாக வாஷ் பண்ணி பார்க்க பலன்னு இருக்குது. இருந்தாலும் அந்த மேலே நல்ல பொருட்களை போட்டு மறுபடியும் ஜூஸ் போட்டிங்கன்னு வச்சுங்களேன், அந்த இஞ்சி இடுக்கில் எங்கேயாவது மூலையில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கசப்பான விஷயங்கள், சந்தேகம், பயம், அதுபோல் அந்த விஷயங்கள் அந்த மிக்சியோடு கலக்கும் பொழுது ஃபஸ்ட்டு குடிக்கும் போது நல்லா இருக்கும், ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ பார்க்கும்போது நல்லா இருக்கும். ஆனால் அதுக்கப்புறமா எல்லாமே கசப்பாயிடும், நம்பிக்கையே வராது. ஏன்னா உங்கள் சிந்தை பாதிக்கப்பட்டிருக்கிறது, உங்கள் சிந்தை தாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஏன் இந்த சிந்தை தாக்கப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய திட்டத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக இந்த தந்திரம் வேலை செய்கிறது. தந்திரம் 2, உண்மையில் நீங்கள் யார்? நீங்கள் பலசாலி என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு சாதாரண ஒரு மனுஷனை, ஒரு மெலிந்த ஒரு தேகமுள்ள ஒரு மனுஷனை அடிக்கிறதுக்கு சாதாரண ஒரு ஆள் போதும், அடித்தா விழுந்துருவான். ஆனால் ஒரு பலசாலி, நல்ல திறமை மிக்க ஒரு பலசாலி அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் 2 ஆள் போதாது, குறைஞ்சது ஒரு 5-6 பேர் வந்தால் தான் அவனை அடிக்க முடியும். ஏன்னா அவன்கிட்ட திறமை இருக்குது, ஏதாவது போட்டு எல்லாரும் அடிச்சிருவான். இந்த 5 பேர் வந்து தாக்குறாங்கன்னா எதனால் வச்சு தாக்குறாங்கன்னா, இவன் எழுந்துக்கவே கூடாது, இவன் எழுந்துட்டானா இவனுக்கு உண்டான விஷயத்தை பெற்றுக்கொள்வான் என்பதற்காக 5-6 பேராக வந்து தாக்குவாங்க. உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கக்கூடிய பிரச்சனையும் 1 2 கிடையாது, 5-6 பேர் வந்து தாக்குறாங்கன்னா ஏதோ ஒன்று உங்ககிட்ட இருக்குது, அல்லது ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது, ஏதோ ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. அதை தடை செய்வதுக்கு தான் இத்தனை பேர் வராங்க. நீங்கள் பலசாலி,
அதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு பிரச்சனை வந்தால் பிரச்சனை இல்லை, நிறைய பேர் வந்து தாக்குறாங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய பலசாலி, இதை நீங்கள் சமாளிக்க முடியும். இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. ஆனால் அந்த விஷயத்தை உங்கள் மனசுக்குள்ளே போடாதபடிக்கு, உங்களை பலவீனப்படுத்தும்படிக்கு, உன்னால் முடியாது, உன் வாழ்க்கையில் எவ்வளோதான், இதுக்கப்புறம் நீ எழுந்துக்கவே முடியாது, இந்த ஒரு கடன் வந்துச்சு இல்லையா, இந்த பிரச்சனை வந்துச்சு இல்லையா, எல்லாம் உன்னை அவமானப்படுத்திட்டாங்க இல்லையா, என்ன நடந்தாலும் வாழ்க்கை மேலே வர முடியாதுங்க, நிறைய பேர் விழுந்துட்டாங்க, அதே போல் தான் நீயும் 10ல் 1 11ன்ட்டு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு விரக்தியை கொண்டு வரதுக்காக அவங்க போராடி கொண்டிருக்காங்க. இந்த தந்திரத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தந்திரம் 3, கடவுளுடைய சத்தத்தை நீங்கள் கேட்கக்கூடாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரே ஒரு கடன் தான் வாங்கியிருப்பீங்க, அதை அடைச்சி முடித்து நிம்மதியாக்கலாம், பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்திருக்கும். இந்த வாழ்நாள் ஃபுல்லாக இந்த இஎம்ஐ கட்டத்துக்கே நீங்கள் சுற்றிட்டு இருப்பீங்க. கடவுளுடைய சத்தம் உங்களுக்கு கேட்காது. ஒரு பிரச்சனை போய் இன்னொரு பிரச்சனை வந்திருக்கும், ஒரு தடை போய் இன்னொரு தடை வந்திருக்கும். இதெல்லாம் சமாளிக்கவே உங்களுக்கு டைம் இருக்குமே தவிர, இது கொஞ்சம் வெயிட் பண்ணி கடவுளுடைய சத்தத்தை கேட்கலான்னு நினச்சா கூட உங்களுக்கு முடியாது. கடவுள் சத்தம்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் சத்தம்லாம் ஒரு சவுண்ட் எஃபெக்ட்லாம் போட்டுலாம் வராது. நீங்கள் ஒரு வண்டியில் போகிறீங்க, திடீர்னு ஒரு ஆட்டோ பின்னாடி கூட வார்த்தைகள் இருக்கலாம். யார் மூலமாவது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். இத்தகைய வார்த்தைகளை கொண்டு வந்து கடவுள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். அப்படி வார்த்தைகள் வந்தாலும் அதை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு உங்கள் சிந்தை முழுக்க இந்த ஓட்டத்திலே இருக்கிறதுனால கடவுள் சத்தம் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு இத்தகைய இரைச்சல்கள், சந்தேகங்கள், குழப்பங்கள், ஒரே போராட்டத்தை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது. இத்தகைய தந்திரம் தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய இடத்தை பிடித்து கொண்டு இருக்கிறது. மேஸ் கேம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த படத்துலையும் காட்டுறேன். அந்த மேஸ் கேமை பொறுத்த வரைக்குமே ஒரு தோட்டம் போல் இருக்கும், ஒரு வளைவளைவான ஒரு தோட்டம். அதுக்குள்ளே ஒருத்தர் இருப்பார், வெளியில் இன்னொருத்தவங்க இருப்பாங்க, அப்பா பிள்ளைங்க கூட அதில் கலந்துப்பாங்க. மேக்ஸிமம் பிள்ளைங்களை அந்த இடத்துல இருப்பாங்க. அப்பா வந்து மேலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார், இப்படி போ அப்படி போன்னு மேலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார். பிள்ளைங்களுக்கு ஹைட்டாக இருக்கிறதுனால அந்த தோட்டத்துடைய செடியோட ஹைட்டு பெருசாக இருக்கிறதுனால வழி எங்கெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இந்த மேஸ் கேம் இப்படி தான் நடைபெற்று கொண்டு இருக்கும். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேஸ் கேமில் ஒருத்தவங்க போகிறாங்கன்னா அவங்க அப்பா அங்கே வந்து சத்தம் போடுவார், இந்த வழியாக போகாத அந்த வழி போன்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு வச்சுங்களேன். அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடாதபடிக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஃபுல்லாக அந்த ட்ரம்ஸ்லாம் அடித்து சத்தம்லாம் போட்டு ஓன்னு கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. இது போல் சத்தத்தை கேட்கும்போது அந்த அப்பாவுடைய சத்தம் கேட்காம வழி மாறி போயிடுவாங்க, நிறைய பேர் அவுட் ஆகிடுவாங்க. இதில் நிறைய பேர் தோற்று கொண்டே இருந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு ஃபேமிலி, ஒரே ஒரு அப்பா பிள்ளைய மட்டும் ஜெயித்தாங்க. எப்படி ஜெயித்தாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு, ஒரே விஷயத்தை புரிஞ்சுக்க, நீ ஒரு வழியில் ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுது அந்த ஒரு வழியில் எனக்கு போகும்போது திடீர்னு வந்து எல்லாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா, நீ சரியான வழியில் தான் போயிட்டுருக்குன்னு புரிஞ்சுக்கோ. ஏன்னா நீ சரியான வழியில் போகக்கூடாது டைவெர்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த சத்தத்தை அவங்க எழுப்புவாங்க. இதுவே நீ தவறான ஒரு இடத்துக்கு போனால் எல்லோரும் அமைதியாக இருந்தாங்கன்னா அந்த இடத்த நீ அவாய்ட் பண்ணிவிடு. ஏன்னா நீ தவறான இடத்துக்கு போகிறதுக்காக தான் யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறாங்க. இதை புரிந்து கொண்டாலே போதும். உங்கள் பையன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். இந்த பையன் புரிஞ்சுக்கிட்டான், கரெக்டாக தான் போகிறோன்ட்டு எங்கெங்கெல்லாம் சத்தம் வருதோ அந்த சத்தத்தை பேஸ் பண்ணி போய் அழகாக வெளியே வந்துட்டான். நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரத்தில் ஒரு பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது சும்மா வராது. நம்ம சரியான வழியில் போகும்போது இவனுக்கு இது கிடைக்கக்கூடாது என்பதற்காக பயங்களும் குழப்பங்களும் பதட்டங்களும் கொண்டு வந்து நம்மளை அப்படியே வழி மாற வச்சிடும். நான் அமைதியான ஒரு வழியில் நான் போயிடுறேன்ப்பா, இங்கே பிரச்சனையே இல்லை, ரொம்ப சேஃபாக இருக்குது, நம்ம அங்கே போவோம், கடைசி வரைக்கும் நம்ம சுற்றிட்டே தான் இருப்போம். நமக்கு நான் வழி அது கிடைக்காதபடிக்கு சுற்ற விட்டுட்டே இருக்கும். ஸோ இது பெரிய தந்திரம். நம்மளுடைய வாழ்க்கையில் கடவுளுடைய சத்தத்தை கேட்கக்கூடாதபடிக்கு இத்தகைய தந்திரம் வேலை செய்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு. ஆனால் இப்போ என்னோடய சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்கு, ஒரு பெரிய பாறாங்கல் போல் வாழ்க்கை இருக்குது, இதுலேருந்து எந்த விதமான ஒரு மரமும் வளராது, எந்த விதமான விஷயமும் நடக்காது, விரக்தி மேலே விரக்தி தான் இருக்குது, எல்லாரும் என்னை வேண்டாம் வெறுப்பாக வச்சுருக்காங்க, இதுலேருந்து எதுவுமே செய்ய முடியாது, உன் பிரச்சனையிலேருந்து உன்னை காப்பாற்றவே முடியாதுன்ட்டு எல்லாரும் கை விரிச்சிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா உங்களை பார்க்குற அனைவரும் பார்த்தீங்கன்னா ஒரு கடனாளி போலவும் ஒரு மோசமான ஒரு நபர் போலவும் ஒன்றுத்துக்கு லாயக்கில்லாத நபர் போலவும் உங்களை பார்க்கலாம். ஆனால் கடவுளுடைய பார்வையில் அது சிற்பி போல தான். உங்களுக்கு எதிர்காலம் அவருக்கு நன்றாக தெரிந்ததுனால அவர் உங்களை கோடீஸ்வரன் போல பார்க்குறார், நீங்கள் ஒரு செல்வந்தர் போல பார்க்குறார், நீங்கள் அபரிவிதமான ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய ஒரு பெரிய ஆள் போல் அவர் பார்க்குறார். சிலை வடிக்கக்கூடிய சிற்பி எப்படி ஒரு கல்லை பார்க்குறாரோ அதே போல தான் கடவுள் உங்களை பார்க்குறார். உங்கள் சூழ்நிலையை அவரால் மாற்ற முடியும், உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்ற முடியும். உங்கள் சிந்தைகளில் நீங்கள் தெளிவாக இருங்க, உங்கள் சிந்தையில் நீங்கள் எழுந்துருங்க. இது வரைக்குமே என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் உங்களை டைவெர்ட் பண்ணி வேறு இடத்துல கொண்டு வந்திருக்கு. அதே சிந்தையில் சிந்திக்க ஆரம்பிங்கள். உங்களுக்கு உயர்வான திட்டம் கடவுள் கொடுக்க போகிறார், உயர்வான வாழ்க்கை உங்களுக்கு வரப்போகிறது, நீங்கள் விரும்பிய ஒரு உயர்வை நீங்கள் பெறப்போகிறீர்கள். இப்போ இருக்கக்கூடிய இந்த கடன் பிரச்சனை ஒரு மேட்ரே கிடையாது. நீங்கள் ஒரு 10,000 ரூபா அல்லது ஒரு 10 லட்ச ரூபா அல்லது ஒரு 50 லட்ச ரூபா ஒரு கடன் நீங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா அத்தகைய உயர்வுக்கு முன்பாக இதெல்லாம் ஒரு தூசு போல் இருக்கும்.
ஸோ நீங்கள் அந்த உயர்வை மட்டுமே சிந்தித்து கொண்டிருங்கள். ஏன்னா கடவுள் உங்களுக்காக பெரிய திட்டத்தை வைத்து கொண்டிருக்கிறார். எதிராளி அத்தகைய திட்டத்தை நீங்கள் பெறக்கூடாது என்பதற்காக தான் உங்களை சுத்த வைத்து கொண்டிருக்கிறான். அத்தகைய விஷயத்துக்கு நீங்கள் நோக்காமல் உங்கள் எதிர்காலத்தை மட்டுமே நோக்குங்கள். உங்கள் சிந்தையில் நீங்கள் தெளிவாக இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான அபரிவிதமான ஆசீர்வாதம் நடக்கப் போகிறது, நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுதே உங்கள் வாழ்க்கையிலே எல்லா விஷயங்களும் நடக்க ஆரம்பித்து கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. சீக்கிரத்தில் அதுக்கான அற்புதங்கள் ஒவ்வொன்றா உங்களுக்கு கண்கூறாக பார்ப்பீங்க. அனைத்து விதமான மெசேஜ் வரும், அனைத்து விதமான நண்பர்கள் வருவாங்க, பார்க்காத நபர்களை நீங்கள் சந்திப்பீங்க. உங்களுக்கான உயர்வுக்கான திட்டங்கள்லாம் ஒன்று நடக்கும். இதெல்லாம் உங்களை ஆச்சரியப்படுத்தும். நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்துல வரப்போறீங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கடவுள் உங்களுக்கு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அத்தகைய திட்டத்தை மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருங்கள். கடவுள் உங்கள் கூடவே இருக்கிறார். பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவாங்க. பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.